இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலாக்கீரை கடையல். பருப்பை நல்லா கழுவி வேக வச்சுருங்க. தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க, அதுதான் கீரைக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாலாக்கீரையை கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பருப்பு ஓரளவு வெந்ததும் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறமா கீரையை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கீரையும் பருப்பும் நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய், கடுகு, உளுத்தப்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், வெங்காயம், வரமிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடுங்க. இப்போ ஒரு கடையல் வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துடுங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான கடையல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சுட சுட சாதத்தில் கொஞ்சமாக நெய் போட்டு இந்த கடையல் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.